Hi Dama, very good morning. Today we are going to see very fresh topic electricity. ஓகேவா? ஸோ இந்த எலக்ட்ரிசிட்டி இப்போ இந்த லெசனை பேஸ் பண்ணி உனக்கு நான் ஒரு கொஷின் கேட்கணும் அப்படின்னா வித்தவுட் எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் நம்மளால் வந்து சர்வைவ் பண்ண முடியுமா அப்படின்றதான் இப்போ நான் உன்கிட்ட கேட்கக்கூடிய ஒரு கொஷின். ஸோ இதுக்கான ஆன்சர் அப்படின்னு பார்த்தோம்னா ஷியர்லி வி காண்ட். ஏன்னா அந்த அளவுக்கு அதோட பெனிஃபிட்ஸை வந்து நம்ம நிறையாவே வந்து பார்த்தோம்னா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறோம். அப்படின்றதுனால நிச்சயமாக இது இல்லாமல் நம்ம லைஃபா அப்படின்றது வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் ஒரு கஷ்டமான விஷயந்தான். ஓகேயா? ஸோ அந்த அளவுக்கு நம்மளோட லைஃப்பில் வந்து பார்த்தோம்னா நிறையா இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்ம அதுக்கு கொடுத்துட்டோம். அதை டிபெண்ட் பண்ணி தான் ஒரு 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 லைஃப் வந்து பார்த்தோன்னா நம்ம லீட் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். ஓகேயா? ஸோ அப்போ இன்றைக்கி லெசன் நம்ம பார்க்க போகிறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எலக்ட்ரிசிட்டியில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட் டேர்ம்ஸு, இதோட எஃபெக்ட் என்ன அப்படின்றது தான் வந்து பார்த்தோம்னா இந்த லெசனில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் வந்து பார்த்தா அப்படின்னா அதுக்கான ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லெசனுக்கு வந்து பார்த்தோம்னா இன்ட்ரடக்ஷன் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா தேவையில்லை. ஏன்னா நிறையா நம்மளோட லைஃப்பில் நிறையா இதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறோம். அப்படின்றதுனால இதுக்கு இன்ட்ரடக்ஷன் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா தனியாக வந்து ஒரு ஒரு டாபிக் அப்படின்றது நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ அந்தளவுக்கு அதோட இம்பார்ட்டன்ஸு நம்மளுக்கு வந்து நல்லாவே தெரியும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், இந்த எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய டைமில் இதில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வேர்டு, இம்பார்ட்டன்ட் வேர்டு வந்து பார்த்தோம்னா எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இது என்ன, கரண்ட்னா என்ன? ஜென்ரலாக இதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட் மீன்ஸ் இட் இஸ் த ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ். எலக்ட்ரான்ஸோட ஃப்ளோவை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கரண்ட் அப்படின்றோம். ஓகேயா? ஸோ கரண்ட் அப்படின்றது இட் இஸ் த ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படின்றாங்க. ஓகே, ஸோ இங்கே என்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்கன்னு பாரு. த மோஷன் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜஸ், பர்டிகுலராக யாரை சொல்கிறாங்க? எலக்ட்ரான்ஸை. த மோஷன் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜஸ் த்ரூ எ கண்டக்டர், எக்ஸாம்பிள் காப்பர் ஒயர். மெயினாக நம்ம கண்டக்டர்ஸில் வந்து மெட்டல்ஸ் எல்லாமே ஜென்ரலாக கண்டக்டர்ஸ் தான். எல்லா மெட்டல்ஸும் கண்டக்டர்ஸாக இருந்தாலுமே கூட நம்ம எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ், எலக்ட்ரிக்கல் டிவைஸில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இம்பார்ட்டன்ட் திங் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காப்பர் ஒயரை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ த மோஷன் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜஸ் த்ரூ எ கண்டக்டர் will constitute an electric current. Okay, and this is similar to that of flow of water through a channel or flow of air from a region of high pressure to a region of low pressure. ஸோ இது நார்மலாக நமக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய விஷயந்தான். இப்போ உன்னோட சோஷியல்லுமே ஒரு வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜியாகிரஃபியில் வந்து நம்ம சொல்லக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ரெயின் ஃபார்ம் ஆகுது. ஸோ அப்போ ரெயின் ஃபார்ம் ஆகுறதுக்கு என்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ எங்கே வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து அந்த ப்ரெஷர் வந்து எங்கே லோவாக இருக்கோ, ஸோ அப்போ ஹை ப்ரெஷர் இருக்கக்கூடிய ஏரியாவிலேருந்து லோ ப்ரெஷருக்கு வந்து பார்த்தோம்னா அந்த ஏரோட ஃப்ளோ இருக்கும். ஸோ அப்படி ஏர் ஃப்ளோ இருக்கக்கூடிய டைமில் அங்கங்கே இருக்கக்கூடிய க்ளவுட்ஸ் எல்லாம் இது என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா வரும்போது கூட கூப்பிட்டுட்டு வரும். ஸோ அந்த க்ளவுட்ஸ் தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லோ அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் இருக்கக்கூடிய ரீஜியனில் வந்து பார்த்தோம்னா ரெயின் ஃப்ளோ வந்து அதனால தான் இருக்குது அப்படின்றதெல்லாம் உனக்கு சோஷியலில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே கான்செப்ட் இங்கே எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா அங்கே எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஏர் ஃப்ளோ எப்படி இருக்கோ அதே மாதிரி இங்கே கரண்ட் ஃப்ளோ அப்படின்றது எப்படி இருக்க போகுது அப்படின்னா பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸு ஹையாக இருக்கக்கூடியதில் இருந்து லோ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரான்ஸோட மூமெண்ட் இருக்கும். ஓகேவா? ஹை பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸில் இருந்து லோ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸுக்கு இந்த எலக்ட்ரான்ஸோட மூமெண்ட் இருக்கும். இந்த மூமெண்ட்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கரண்ட் ஃப்ளோ அப்படின்றோம். ஓகேயா? ஸோ உனக்கு வந்து பார்த்தோம்னா எப்படி ஏர் ஃப்ளோ எப்படி இருக்குது, ஏர் ஃப்ளோ மாதிரியான ஒரு கான்செப்ட் தான் வந்து பார்த்தோம்னா இந்த கரண்ட் ஃப்ளோ அப்படின்றதெல்லாம் இப்போ உனக்கு ஒரு ஒரு கம்பேரிசனுக்கு சொல்லியிருக்கிறோம். ஓகேயா? இன் எ சிமிலர் மேனர் த எலக்ட்ரிக் கரண்ட் பாசஸ் ஃப்ரம் த பாசிட்டிவ் டெர்மினல்னா ஹையர் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல். ஸோ அந்த ஹையர் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல்லேருந்து டு த நெகட்டிவ் டெர்மினல் லோவர் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கரண்ட் ஃப்ளோ இருக்குது. ஓகேயா? இந்த நெக்ஸ்ட் ஒன் என்ன சொல்கிறாங்கன்னு பாரு. டெஃபனிஷன் ஆஃப் த எலக்ட்ரிக் கரண்ட். எலக்ட்ரிக் கரண்ட்டுக்கு என்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாங்க? எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் ஆஃபன் டேர்ம்ட் அஸ் கரண்ட்
and it is represented by the symbol I. கரண்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சிம்பிள் என்னது ஐ. ஓகேவா? திஸ் மீன் இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் த ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ் இன் அ கண்டக்டர். ஓகேயா? ஸோ அப்போ கரண்ட்டுக்கு அந்த எக்ஸ்ப்ளனேஷன் டெஃபனிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாரு. ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ் இன் அ கண்டக்டர். This means that electric current represents the amount of charges flowing in any cross section of a conductor in unit time. So ஒரு particular timeல அந்த ஒரு ஒரு கிராஸ் செக்ஷனல் ஏரியாவில் எத்தனை சார்ஜஸ் வந்து நம்பர் ஆஃப் சார்ஜஸோட அந்த ஃப்ளோ தான் வந்து எதுக்கு ஈக்குவல் அப்படின்றாங்கன்னா கரண்ட்டுக்கு ஈக்குவல் அப்படின்றாங்க. ஓகேயா? ஸோ இப்போ இது நான் ஓவராலாக சொல்கிறத விட இது ரிலேட்டடாக ஒரு ஷார்ட் வீடியோ. In this lesson, we shall learn about electric current. Electrons of different types of atoms have different degrees of freedom to move around. In some metals, the outermost electrons in the atoms are loosely bound, allowing them to leave their respective atoms and float around in the space between adjacent atoms. These electrons are called free electrons. Okay. ஸோ அப்போ எலக்ட்ரான்ஸோட ஃப்ளோவை தான் நம்ம கரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து எப்படி வந்து ஃப்ளோ ஆகுது? எல்லா எலக்ட்ரான்ஸுமே இப்போ இந்த மாதிரி ஃப்ளோ ஆகுமா அப்படின்னு பார்த்தோம்னா இதில் உனக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாங்க பாரு. ஸோ ஒரு சில ஒரு ஆட்டத்தை சுற்றி ஒரு பர்டிகுலர் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோவே. அந்த பர்டிகுலர் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸில் இந்த லாஸ்ட் ஷெல், ஓகேயா, அந்த லாஸ்ட் ஷெல்லில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 or 2 எலக்ட்ரான்ஸ் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பாண்ட் ஃபார்மேஷனில் இன்வால்வ் ஆகாமல் இருக்குது அப்படின்னா அந்த எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு அது பாட்டுக்கு வந்து பார்த்தோம்னா வேண்டரிங் அப்படியே அங்கிட்டு இங்கிட்டுமா சுற்றிட்டுருக்கோம். ஸோ இப்போ இந்த எலக்ட்ரான்ஸோட மூமெண்ட்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கரண்ட்டுன்னு சொல்கிறோம். ஸோ அந்த பர்டிகுலர் ஆட்டத்தில் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸாக என்ன ஆகிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனோட மூவிங்கை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கரண்ட் அப்படின்றோம். ஓகே, அடுத்தடுத்து பார்த்துட்டே வா. Electrical conductivity involves the flow of free electrons through a solid body. Conductors are materials that allow electrons to flow freely from particle to particle. They permit charge transfer through the free movement of electrons. Example, copper, silver, aluminium. Insulators are materials that do not allow the free flow of electrons from one atom to the other. ஓகே, ஸோ அப்போ ஜென்ரலாகவே என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டக்டர்ஸ் அப்படின்னா இந்த ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து அந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்குது பார்த்தியா. ஸோ அது என்ன ஆகுது அப்படின்னா ஒரு ஆட்டத்துலேருந்து இன்னொரு ஆட்டத்துக்கு ஈஸியாக மூவ் ஆகுது. ஸோ அப்போ ஜென்ரலாகவே கண்டக்டர்ஸ் எல்லாமே என்ன பண்ணுது, கரண்ட்டாக பாஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ கரண்ட்டை எப்படி பாஸ் பண்ணுது அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து ஒரு ஆட்டத்துலேருந்து இன்னொரு ஆட்டத்துக்கு ஈஸியாக என்ன ஆகிட்டே இருந்தது அப்படின்னா மூவ் ஆகிட்டு இருந்தது. ஸோ இது லாஸ்ட் பிக்சரில் நீ பார்த்தேன். இப்போ நீ பார்த்துட்ருக்கிறது இன்சுலேட்டர்ஸ். ஓகேயா? ஸோ இந்த இன்சுலேட்டர்ஸ் என்ன பண்ணுறது இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸோட மூமெண்ட்டுக்கு வந்து இது அலோவ் பண்ணுறது இல்லை. ஓகேயா? ஸோ இங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ்லாம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைட்லி பவுண்டு. யார் கூடயும் வந்து பார்த்தோம்னா இது வந்து என்ன பண்ணுறதில்ல அப்படின்னா ஷேர் ஆகலை. ஸோ டைட்லி பவுண்ட் அப்படின்றதுனால இதனோட மூமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எலக்ட்ரான்ஸோட மூமெண்ட் அப்படின்றது இங்கே இல்லை. ஸோ அப்போ கண்டக்டர்ஸ் அப்படின்றது மெட்டல்ஸ் எல்லாமே கண்டக்டர்ஸ் கேட்டகரியில் வரும். இன்சுலேட்டருக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா இன்சுலேட்டர்ஸ்க்கான எக்ஸாம்பிள் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் ரப்பர் அண்டு வுட்டு. ஓகேயா? Electrons that are not shared easily by neighboring atoms. Example, rubber and wood. The direction of electric current is in the direction of the movement of positive charge and is always opposite to the direction of the flow of electrons. Earlier, when electrons were not discovered, the direction of current was considered to be the same as the direction of the positive charges.
Later, when electrons were discovered, it was found that the movement of electrons is in a direction opposite to that of then defined current direction. Positive charge. ஓகே. ஸோ இப்போ நீ பார்க்கக்கூடிய இந்த பிக்சரில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாரு. ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் என்ன டைரக்ஷனில் இருக்குது அப்படின்றத பாரு. ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் என்ன டைரக்ஷனில் இருக்குது அப்படின்றதை பாரு. இது ஸ்டெப் பை ஸ்டெப் நம்மளுக்கு வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒனில் உள்ளது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட்டு ஆரோ மார்க் வந்து டினோட் பண்ணியிருக்கிறாங்க. தென் ஃப்ளோ ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜ் என்ன டைரக்ஷனில் போட்டிருக்காங்கன்னு பாரு. தென் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஸோ இப்போ அந்த பாசிட்டிவ் சார்ஜுக்கான அந்த ஃப்ளோவும் எலக்ட்ரான்ஸ்க்கான ஃப்ளோவும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஆப்போசிட்டில் இருக்குது. Direction of the conventional current is opposite to that of the flow of electrons. Electric current means the rate of flow of an electric charge. It is constituted by the flow of positive charge. ஓகே. ஸோ இங்கே சொல்லக்கூடிய பாயிண்ட்டை கவனி. ஸோ எலக்ட்ரிக் கரண்ட் மீன்ஸ் த ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் அன் எலக்ட்ரிக் சார்ஜ். இட் இஸ் கான்ஸ்டியூட்டட் பை தி ஃப்ளோ ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜ். பாசிட்டிவ் சார்ஜோட மூமெண்ட் வந்து எந்த டைரக்ஷனில் இருக்கோ அதுதான் கரண்ட்டுக்கான டைரக்ஷன் அப்படின்றாங்க. ஓகே, இந்த கான்செப்டில் வந்து நீ தெளிவாக இருக்கணும். ஸோ அப்போ வந்து பார்த்தோம்னா ஒரு எலக்ட்ரிக் கரண்ட்டுக்கான டைரக்ஷன் நம்ம இப்போ சர்க்யூட் டயக்ராமே வரைகிறோம். அதுக்கு டைரக்ஷன் நம்ம போடணும் அப்படின்னா பாசிட்டிவ் சார்ஜ் அந்த பாசிட்டிவ் டெர்மினல் எங்கே இருக்கோ அங்கே இருந்து தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃப்ளோ ஆஃப் கரண்ட்டுக்கான டைரக்ஷன் நம்ம மார்க் பண்ணணும். ஓகேயா? The net quantity of an electric charge flowing through any cross-section of a conductor is defined as electric current. Okay, so இப்போ இந்த definition பாரு. The net quantity of an electric charge flowing through any cross-section of a conductor is defined as electric current. ஸோ இங்கே வந்து கிராஸ் செக்ஷனல் ஏரியா அப்படின்றது எங்கே டினோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாரு. இது வந்து பேட்டரியோட அந்த சென்டரில் நோட் பண்ணியிருக்காங்க பாரு. அந்த பர்டிகுலர் கிராஸ் செக்ஷனல் ஏரியா இந்த இடம் உனக்கு தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த கிராஸ் செக்ஷனல் ஏரியா அதில் வந்து பார்த்தோம்னா ஒரு செகண்டில் எவ்வளவு எலக்ட்ரான்ஸோட ஃப்ளோ இருக்குது அப்படின்றத பொறுத்து அதை நம்ம வந்து பார்த்தோம்னா கரண்ட் எவ்வளோ அப்படின்றத நம்ம சொல்லிடலாம். ஸோ இப்போ எலக்ட்ரிக் கரண்ட்டுக்கான ஃபார்முலா என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாரு. I is equal to quantity of electric charge by time. I is equal to Q by T. Very very important formula. I is equal to Q by T. ஸோ அப்போ ஒரு பர்டிகுலர் டைம் உனக்கு பர்டிகுலர் டைம்னு சொல்கிறத விட நான் ஒரு செகண்ட் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ 1 செகண்டில் நல்லா கவனிக்கணும். 1 செகண்டில் அந்த கிராஸ் செக்ஷனல் ஏரியா வழியாக எத்தனை எலக்ட்ரான்ஸ் மூவ் பண்ணுது, எத்தனை எலக்ட்ரான்ஸ் வந்து ஃப்ளோ ஆகுது அப்படின்றது எதுக்கு ஈக்குவல்? கரண்ட்டுக்கு ஈக்குவல். ஸோ அப்போ அதை பேஸ் பண்ணி தான் ஃபார்முலா கொண்டு வரோம். I is equal to Q by T. ஓகேயா? ஸோ புக்கில் பேஜ் நம்பர் 43ல் இந்த ஃபார்முலா இருக்குது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா, மார்க் பண்ணி வச்சுக்கோ. ஓகேயா? If 1 coulomb of electric charge passes through a conductor in 1 second, an electric current of 1 ampere is said to flow through the conductor. ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா அடுத்த ஸ்டெப்பு 1 ஆம்பியர்னா என்ன? ஸோ 1 ஆம்பியர் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கரண்ட்டுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தோம்? I is equal to Q by T. ஐக்கான யூனிட் என்ன? ஆம்பியர். க்யூக்கான யூனிட் என்ன? கூலும். டீக்கான யூனிட் என்ன? செகண்ட். ஓகே. ஸோ அப்போ இந்த ஃபார்முலாவை வச்சு I is equal to Q by T இருக்குது பார்த்தியா? அந்த ஃபார்முலாவை வச்சுக்கிட்டே அதுக்கான யூனிட் என்ன அப்படின்றதையும் நான் இப்போ சொல்லிட்டேன். இப்போ 1 ஆம்பியர் அப்படின்றது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா 1 ஆம்பியர் இஸ் ஈக்குவல் டு 1 கூலும் பை 1 செகண்டு. ஓகேயா? ஸோ உன்னோட புக்கில் பேஜ் நம்பர் 43ல் இது இருக்குது, கரெக்டாக நோட் பண்ணிக்கோ. ஸோ 1 ஆம்பியர் இஸ் ஈக்குவல் டு 1 கூலும் பை 1 செகண்ட். அப்போ மீனிங் என்ன? ஒரு செகண்டில் கிராஸ் செக்ஷனல் ஏரியா மார்க் பண்ணியிருக்காங்க, கவனிச்சிருப்பா, ஏன்னு டினோட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு செகண்டில் எத்தனை எலக்ட்ரான்ஸ் வந்து அந்த ஏரியாவை கிராஸ் பண்ணுது, ஓகேயா, அந்த ஏரியாவை பாஸ் பண்ணி போகுது அப்படின்றது தான் அங்கே வந்து பார்த்தோம்னா ஒரு செகண்டில் ட்ராவல் ஆகி போகக்கூடிய
சார்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 கூலும் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1 ஆம்பியராக இருக்கும். இதுதான் அவங்க கீழே எக்ஸ்ப்ளனேஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ 1 கூலும் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ் passes through a conductor in 1 second and electric current of 1 ampere is said to flow through the conductor. ஓகேவா? The SI unit of electric current is coulomb per second. It is also represented in ampere. If the number of electrons passing through the cross-section of a conductor in time t equals to n, then the quantity of charge passing through the cross-section will be n multiplied by E. Replacing the values in the equation, I is equal to Q upon T, we get I is equal to N. ஓகே, ஸோ அதே ஃபார்முலாவை எப்படி ஆல்டர் பண்ணியிருக்காங்கன்னு பாரு. I is equal to Q by T இருக்குது. இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் I is equal to NE by T அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ NE அப்படின்றது எதை டினோட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, N denotes நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், E அப்படின்றது அந்த எலக்ட்ரான்ஸ்க்கான சார்ஜ் என்ன. இங்கே எலக்ட்ரான்ஸ்க்கான சார்ஜ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க 1.6 × 10⁻−19 கூலும். ஓகேயா? ஸோ அப்போ அந்த க்யூக்கான ஃபார்முலாவே நம்ம எப்படி ஆல்டர் பண்ணிக்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா I is equal to NE by Tன்னு இருக்குது. ஸோ இது உனக்கு இந்த புக்கில் கொடுக்கல, பட் ஆனால் நம்மளோட ஓல்டு சிலபஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா எல்லாமே நமக்கு இருந்தது. ஓகேவா? இது ஜஸ்ட் என்னன்றதை தெரிஞ்சுக்கோ. I is equal to NE by T. ஓகேயா? பட் ஆனால் இப்போ நம்ம புக்கில் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது I is equal to Q by T மட்டும்தான். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ I is equal to Q by T அந்த ஃபார்முலாவை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இதை பேஸ் பண்ணி வரக்கூடிய ஃபஸ்ட்டு ப்ராப்ளம், இந்த லெசனில் வரக்கூடிய ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் பாரு. A charge of 12 coulomb flows through a bulb in 5 seconds. What is the current through the bulb? ஸோ அப்போ என்னென்ன வேல்யூஸ் கிவன் அப்படின்னு பாரு. சார்ஜ் வேல்யூ கொடுத்துருக்காங்க. சார்ஜ் Q is equal to 12C. C denotes coulomb. Coulomb means it is the unit of charge. ஓகேயா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு கிவன் என்னென்னன்றதை நோட் பண்ணுற. ஸோ சார்ஜ் Q is equal to 12C, தென் டைம் T is equal to 5 செகண்ட். ஓகே, இங்கே கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, கரண்ட் வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இங்கே கொடுத்துருக்கக்கூடிய இந்த டேர்ம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம என்ன ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். I is equal to Q by T. ஸோ அப்போ Qக்கான வேல்யூ, Tக்கான வேல்யூ எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபைனலி we get the answer 2.4. ஓகே, 12 by 5 is equal to 2.4. ஸோ கரண்ட்டுக்கான யூனிட் வந்து என்னது, ஆம்பியர். ஸோ அப்போ ஃபைனல் ஆன்சர் I is equal to 2.4 ஆம்பியர். ரொம்ப 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 சிம்பிளான ப்ராப்ளம். உனக்கு ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சது அப்படின்னா ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ஓகேயா? ஸோ எனக்கு ப்ராப்ளம்லாம் நான் செய்ய மாட்டேன், எனக்கு அதெல்லாம் வராது அப்படின்னு அந்த கான்செப்டே விட்டுரு. ஸோ கம்பல்சரி இனிமேல் அடுத்தடுத்து ஹையர் கிளாஸஸில் எல்லாத்துலேயும் உனக்கு ப்ராப்ளம் கொஷின்ஸ் நிறையா இருக்கும். ஸோ நீ ஃபார்முலாஸ் எல்லாம் தரோ பண்ணி தான் ஆகணும். ஓகேயா? இந்த நெக்ஸ்ட் டாபிக் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் சர்க்யூட். ஓகேயா? எலக்ட்ரிக் சர்க்யூட்டுக்கு என்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாங்கன்னு பாரு. An electric circuit is a closed conducting loop or path which has a network of electrical components through which electrons are able to flow. ஸோ அப்போ ஒரு சர்க்யூட் அப்படின்னா அதில் வந்து பார்த்தோம்னா அந்த எலக்ட்ரிக்கல் காம்பனன்ட்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த காம்பனன்ட்ஸ் வழியாக என்ன ஆகிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் ஃப்ளோ இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே உனக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிக்சர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு எலக்ட்ரிக் சர்க்யூட்னா என்னென்ன காம்பனன்ட்ஸ், என்னென்ன எலக்ட்ரிக்கல் காம்பனன்ட்ஸ் வந்து இங்கே இருக்குன்னு பாரு. 6 வோல்ட் இருக்கக்கூடிய ஒரு பேட்ரி ஒன்று கொடுத்துருக்காங்க. தென் 4 ஓம் இருக்கக்கூடிய, நான் ஒவ்வொன்றுக்கும் யூனிட்டோடு சேர்த்து தான் சொல்கிறேன் என்னென்ன டேர்ம்ஸ். இப்போ நீயே வந்து பார்த்தீங்கன்னா 10th படிக்கிற, ஸோ கண்டிப்பாக நீயே என்ன பண்ணியிருப்ப அப்படின்னா நிறையா அந்த சர்க்யூட் போர்டெல்லாம் நீ வந்து யூஸ் பண்ணியிருப்ப. அப்போ அதில் உள்ள காம்பனன்ட்ஸ் என்னென்ன அப்படின்றதுமே உனக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ இதே இது வந்து 6th பாயிண்ட்டை போய் நான் சொல்கிறேன் அப்படின்னா அவனுக்கு அது கொஞ்சம் புதுசாக இருக்கும். பட் ஆனால் நீ 10th கொஞ்சம் இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு பையனாக தான் நீ இருப்ப. ஓகேயா? ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து பேட்ரி, 6 வோல்ட் பேட்ரி இதில் அட்டாச் ஆகிருக்கு. தென் 4 ஓம் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தோம்னா இதெல்லாம் அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஓகேயா? ஸோ இங்கே இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸுக்கான வேல்யூ வந்து என்ன அப்படின்னா 4 ஓம். தென் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதோட பல்பு வந்து கனெக்ட் ஆகிருக்கு. கீழே வந்து பார்த்தீங்கன்னா கே அப்படின்னு உனக்கு டினோட் பண்ணியிருக்கிறது கீ ஸ்விட்சு.
தென் வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ அம்மீட்டர். ஓகேயா, நெக்ஸ்ட் ஒன் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மீட்டர் இருக்குது. ஓகேயா, ஸோ அப்போ நார்மல் ஒரு 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 சிம்பிளான சர்க்கியூட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த சர்க்கியூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு என்ன ஆகுது அப்படின்னா பாசிட்டிவ் பேட்டரியோட பாசிட்டிவ் டெர்மினல்லேருந்து என்ன ஆகிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் ஃப்ளோ இருக்கும். ஸோ பாசிட்டிவ் டெர்மினல்லேருந்து கரண்ட் எங்கே போகுது, 4 ஓம் இருக்கக்கூடிய அந்த ரெசிஸ்டன்ஸை போய் ரீச் பண்ணுது. தென் பல்பு வழியாக க்ராஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கீயோட கனெக்ட் ஆகிருக்கு. கீயிலேருந்து அம்மீட்டர், அம்மீட்டர் டு ஃபைனலாக அந்த சர்க்கியூட் வந்து எங்கே வந்து முடியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் டெர்மினலில் வந்து முடியணும். ஓகேயா, ஸோ இப்போ உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் போய்கிட்டு இருக்கு. பட் ஆனால் இதில் உள்ள ஒரே ஒரு கான்செப்ட் மட்டும் இதில் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா இந்த பிக்சரில் வந்து கொஞ்சம் மாற்றிருக்கோம். இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உனக்கு ஃப்ளோ வந்து என்ன ஆகுது அப்படின்னா பாசிட்டிவ் இந்த டைரக்ஷனில் போகுது, தென் இந்த டைரக்ஷன் வருது, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா இப்படி டேர்ன் ஆகுது. ஃபைனலாக நம்மளுக்கு ஆரோ மார்க் இங்கே தான் இப்படி தான் வந்திருக்கணும். ஏன்னா நெகட்டிவ் டெர்மினலில் வந்து முடியுது பார்த்தியா. ஸோ அப்போ நெகட்டிவ் டெர்மினலில் வந்து க்ளோஸ் ஆகுது. ஏன்னா ஒரு சர்க்கியூட் அப்படின்னா ஃபுல்லி க்ளோஸ்டு பாத், இடையில எதுவுமே வந்து பிரேக் ஆகிருக்கக்கூடாது, ஒயர் எங்கேயுமே டேமேஜ் ஆகிருக்கக்கூடாது. அப்படின்னு சொல்லும்போது இது வந்து ஒரு க்ளோஸ்டு பாத்தாக தான் இது வந்து இருக்கணும். ஸோ உனக்கு இந்த இடத்துல வந்து ஆரோ மார்க் மாற்றிருக்கு, அதை கொஞ்சம் நீ பார்த்து கரெக்டாக நோட் பண்ணிக்கோ. ஓகேவா, ஸோ அப்போது உனக்கு ஒரு சிம்பிளான ஒரு சர்க்கியூட் டயக்ராம் வந்து இப்போ என்னன்றதை பார்த்துட்டோம். பட் ஆனால் இந்த சிம்பிள் சர்க்கியூட் அப்படின்றது இந்த பல்பெல்லாம் வந்து பார்த்தோம்னா இப்போ இதே ஒரு சர்க்கியூட்டில் வந்து ஒரு 3 பல்பு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா 3 பல்பு நம்ம திரும்ப திரும்ப ட்ரா பண்ண முடியுமா? ஸோ அது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அப்போ இந்த சர்க்கியூட்டையே இன்னும் எப்படி சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பல்புக்கெல்லாம் நம்ம சிம்பிளாக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரியான சிம்பிள்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. ஓகே, ஸோ ரெசிஸ்டாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெசிஸ்டாரோட டயக்ராம் வரைய வேணாம், இந்த மாதிரி சிம்பிள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக ரெசிஸ்டார் என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறோம், யூஸ்டு டு ஃபிக்ஸ் த மேக்னிடியூட் ஆஃப் த கரண்ட் த்ரூ எ சர்க்கியூட். ஸோ கரண்ட் ஃப்ளோ வந்து அந்த சர்க்கியூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஆம்பியர் கரண்ட் இருக்கணும் அப்படின்னா அந்த ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா 1 ஆம்பியர் தான் இருக்கணும். அப்படின்னா இந்த இதில் லெவல் கூட குறைய இருக்கக்கூடாது. 1 ஆம்பியர் கரண்ட்டு அப்படின்னா அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை நம்ம கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் 1 ஆம்பியர் அப்படின்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த லெவலை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அந்த மேக்னிடியூடு வேல்யூ, கரண்ட்டுக்கான அந்த மேக்னிடியூடு வேல்யூவை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரெசிஸ்டாரை யூஸ் பண்ணுறோம். தென் வேரியபிள் ரெசிஸ்டார், அதுக்கு சிம்பிள் எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பாரு, என்ன மாதிரியான சிம்பிள் இருக்குன்னு பாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு 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 டயக்ராம் வந்து கொடுத்துருக்காங்க. இது என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா யூஸ்டு டு செலக்ட் த மேக்னிடியூட் ஆஃப் த கரண்ட் த்ரூ எ சர்க்கியூட். ஓகே, நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா செட் பண்ணிக்கலாம் கரண்ட்டோட வேல்யூ எவ்வளோ இருக்கணும் அப்படின்றத நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த ரெசிஸ்டாரை மாற்றக்கூடிய டைமில் அந்த வேல்யூவை நம்ம அதில் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து வேரியபிள் ரெசிஸ்டார். தென் அம்மீட்டர், அம்மீட்டரை என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறேன், இப்போ நான் சொல்கிறேன் இந்த சர்க்கியூட்டில் 1 ஆம்பியர் கரண்ட்டு தான் இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன்னா நான் எதை பேஸ் பண்ணி சொல்ல முடியும், என்கிட்ட என்ன மாதிரியான அப்பaratus இருக்கும் அப்படின்னா இந்த அம்மீட்டர் இருக்கும். இந்த அம்மீட்டரை யூஸ் பண்ணி வந்து பார்த்தோம்னா எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ ஆகுது அப்படின்றத சொல்ல முடியும். தென் வோல்ட் மீட்டர், இட் இஸ் யூஸ்டு டு மெஷர் தி பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். பொட்டன்ஷியல் வேல்யூ வந்து எவ்வளோ இருக்குது, அந்த டிஃப்ரென்ஸ் வேல்யூ எவ்வளவு இருக்குது அப்படின்றத இந்த மீட்டரை யூஸ் பண்ணி சொல்லிடலாம். தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தா அப்படின்னா கேல்வனோமீட்டர். ஸோ அம்மீட்டருக்கும் வோல்ட் மீட்டருக்கும் என்ன சிம்பிள் கொடுத்துருக்காங்கன்னு பாரு, ரெண்டு சைட்லேயும் ஒரு லைன் மட்டும் போட்டு சென்டரில் ஏ, அடுத்ததில் பார்த்தீங்கன்னா வி. கேல்வனோமீட்டருக்கு என்ன சிம்பிள் ஜி. ஓகேயா, ரொம்ப சிம்பிளானது தானே. நீ வந்து பார்த்தீங்கன்னா கேல்வனோமீட்டர் வரையணும் அப்படின்னா ஒரு ரவுண்ட் சர்க்கிள் போட்டு அதில் அந்த நீடெல்லாம் நீ மார்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் இல்லாமல் ஜஸ்ட் நீ ஒரு ரவுண்ட் மட்டும் போட்டுட்டு சென்டரில் ஜி போட்ட அப்படின்னா அது வந்து கேல்வனோமீட்டர். கேல்வனோமீட்டருக்கான ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா அது. ஓகே, கேல்வனோமீட்டர் என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறோம், யூஸ்டு டு இண்டிகேட் தி டைரக்ஷன் ஆஃப் கரண்ட். ஸோ அந்த கரண்ட்டோட டைரக்ஷன் வந்து என்ன, அதில் ரைட்டில் மூவ் ஆகிட்டுருக்கா இல்லை ரைட் டு லெஃப்டா லெஃப்ட் டு ரைட்டா அப்படின்றத டினோட் பண்ணுறதுக்கு இந்த கேல்வனோமீட்டர் இருக்குது. ஓகேயா, நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா டயோட். டயோடுக்கான சிம்பிள் வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க. பட் ஆனால் இதுக்கான யூசேஜ் என்ன அப்படின்றத நீ ஹையர் கிளாஸஸில் படிச்சுக்குவ அப்படின்னு இருக்காங்க. ஓகே, இந்த நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தா அப்படின்னா லைட் எமிட்டிங் டயோட், எல்இடி. எல்இடி
பல்பெல்லாம் நீ யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்க, உன்னோட சின்ன சின்ன எக்ஸ்பெரிமெண்ட்டில் நீ யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறான். ஓகே, இதுக்கான எக்ஸ்பேன்ஷன் என்ன அப்படின்றத இப்போ நீ நோட் பண்ணியிருப்ப. லைட் எமிட்டிங் டயோடு. தென் கிரவுண்ட் கனெக்ஷன், எர்த்தோட நம்ம வந்து பார்த்தோம்னா கனெக்ட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்றத எப்படி நம்ம ஈஸியாக டினோட் பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரியான சிம்பிளை யூஸ் பண்ணி நம்ம டினோட் பண்ணுறோம். இது என்ன பர்பஸ்க்கு? யூஸ்டு டு ப்ரொவைட் ப்ரொடெக்ஷன் டு த எலக்ட்ரிக்கல் காம்பனன்ட்ஸ். எலக்ட்ரிக்கல் காம்பனன்ட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக நம்ம இது யூஸ் பண்ணுறோம். இட் ஆல்சோ சர்வ்ஸ் அஸ் அ ரெஃபரன்ஸ் பாயிண்ட் டு மெஷர் தி எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல். ஓகே, ஜென்ரலாக நம்ம யூஸ் பண்ணுறது என்ன பர்பஸ்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஷாக்கும் இருக்கக்கூடாது, ஷார்ட் சர்க்கியூட் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரியான எர்த் கனெக்ஷன் நம்ம கொடுத்துருப்போம். ஓகேவா? ஸோ இப்போ நீ பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ஒரு சர்க்கியூட். இதில் என்னென்ன எலக்ட்ரிக்கல் காம்பனன்ட்ஸ் இருக்குன்னு பாரு. செல் இருக்குது, பேட்ரி இருக்குது. பேட்ரியோட பாசிட்டிவ் டெர்மினலோட எதை கனெக்ட் பண்ணியிருக்கோம்? இந்த மாதிரியான அம்மீட்ரோ கேல்வனோமீட்டரோ அதை வந்து கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். ஓகேயா? ஸோ பாசிட்டிவ் டு அந்த மீட்டரோட பாசிட்டிவ் டெர்மினலோட தான் நம்ம வந்து கனெக்ட் பண்ணுறோம். ஓகேயா? பாசிட்டிவ் டு பாசிட்டிவ் தான் போகணும், பாசிட்டிவ் டு நெகட்டிவ் போயிடக்கூடாது. மிஸ் நாங்கள் இதில் பாசிட்டிவ் எது நெகட்டிவ் எதுன்றதை நாங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் மேக்ஸிமம் யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஸ்க்ரூ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரெட்டில் இருக்கும், இன்னொன்று பிளாக்ல இருக்கும். ஸோ ரெட்டில் டினோட் பண்ணியிருக்கிறது பாசிட்டிவ், பக்கத்துலேயே அதுக்கு சிம்பிளுமே கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ நம்மளோட கனெக்ஷன் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்றத பார்த்துக்கோ. பாசிட்டிவ் டு பாசிட்டிவ். தென் நெகட்டிவை வந்து எதோட கனெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பல்புலேருந்து அடுத்தது எங்கே வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்விட்சோட அடுத்தது எங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் டெர்மினலோட வந்து கனெக்ட் ஆகிடுது. ஓகேயா? ஸோ இப்போ இது ஒரு சிம்பிளான சர்க்கியூட். இந்த சிம்பிள் சர்க்கியூட்டில் இவ்வளோ காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம். அப்போ இவ்வளோ காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம், இந்த டயக்ராம்லாம் நம்ம வரைஞ்சிட்டு இருக்கணும் அப்படின்னா எவ்வளோ டைம் எடுத்துக்கும் அப்படின்னு பார்த்துக்கோ. ஸோ இதை வந்து எப்படி சிம்பிள்ஸை யூஸ் பண்ணி நம்ம எப்படி கொடுக்கலாம் அப்படின்றதுக்கு தான் கீழே நீ பார்க்கக்கூடிய பிக்சர். ஓகே, இதில் வந்து பேட்டரியை நீ வரைகிறதுக்கு பதிலாக ஜஸ்ட் நீ என்ன பண்ணிக்கலாம், ஒரு லாங் லைன் ஒரு ஷார்ட் லைன் வரைஞ்சா போதும். அது வந்து பார்த்தீங்கன்னா பேட்ரி. தென் அது அம்மீட்டர் அப்படின்றதுனால நம்ம இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ரவுண்டு சர்க்கிள் மட்டும் போட்டுட்டு சென்டரில் ஏன் டினோட் பண்ணிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சு போயிடும் அது அம்மீட்டர். தென் நெக்ஸ்ட்டு பல்புக்கு வந்து என்ன மாதிரியான சிம்பிள் கொடுத்துருக்காங்கன்னு பாரு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பல்புக்கான சிம்பிள். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தா அப்படின்னா கீ வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனில் தான் இருக்குது, க்ளோஸ்டு சர்க்கியூட்டாக இது இல்லை, ஓப்பனில் இருக்குது அப்படின்றதுனால கீ வந்து எப்படி ஸ்விட்ச் ஆஃப் ஆகிருக்கிறதுனால அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிக்சர் எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்த்துக்கோ. ஓகேயா? ஸோ அப்போ உனக்கு சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கான பர்பஸ் என்ன அப்படின்றது இப்போ உனக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, அந்த சர்க்கியூட் டயக்ராமை வந்து சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்றதுக்கு தான் இந்த சிம்பிள்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட்டு இங்கே கொடுத்துருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அந்த பிளாக் லெட்டர்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாரு. The direction of current is taken as the direction of flow of positive charge. இது நம்ம அந்த வீடியோவிலையுமே பார்த்துட்டோம். அகைன் இங்கே நமக்கு புக்கில் கொடுத்துருக்கக்கூடிய கான்செப்டுமே மறுபடியும் நம்ம மைண்டில் வந்து ஸ்டோர் பண்ணிக்குவோம். The direction of current is taken as the direction of flow of positive charge. பாசிட்டிவ் சார்ஜ் வந்து எந்த டைரக்ஷன் வந்து காட்டுதோ அந்த டைரக்ஷனில் தான் கரண்ட்டோட டைரக்ஷனுமே நம்ம மார்க் பண்ணியிருப்போம். சரி, ஓகே. அப்போ இது எலக்ட்ரான்ஸோட எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக இதுவும் ஆப்போசிட்டில் தான் இருக்கும். ஓகே, அந்த ஒரு 3 பிக்சர் நீ பார்த்துருப்ப. எலக்ட்ரிக் கரண்ட்டுக்கான டைரக்ஷன், தென் பாசிட்டிவ் சார்ஜுக்கான டைரக்ஷன், தென் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3 இது பார்த்துருப்போம். அந்த 3ல் வந்து பாசிட்டிவ் சார்ஜஸோட மூமெண்ட் எந்த டைரக்ஷனில் இருக்கோ அதே டைரக்ஷனில் தான் கரண்ட்டுக்கான டைரக்ஷன் நம்ம மார்க் பண்ணியிருப்போம். பட் ஆனால் இது எதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கும் அப்படின்னா எலக்ட்ரான்ஸோட ஃப்ளோக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் இருக்கும். ஓகேயா? ஸோ இதை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோ. தென் எலக்ட்ரிக்கல் காம்பனன்ட்ஸை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஏற்கனவே எலக்ட்ரிக்கல் காம்பனன்ட்ஸ் என்ன பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதுமே நம்ம நோட் பண்ணிட்டோம். ஸோ ஆல் தீஸ் காம்பனன்ட்ஸ் கேன் பி ரெப்ரசன்டட் பை யூஸிங் சர்டன் சிம்பிள்ஸ். இட் இஸ் ஈஸியர் டு ரெப்ரசன்ட் த காம்பனன்ட்ஸ் ஆஃப் அ சர்க்கியூட் யூஸிங் த ரெஸ்பெக்டிவ் சிம்பிள்ஸ். ஸோ நமக்கு அந்த சர்க்கியூட்டை வந்து சிம்பிளிஃபை பண்ணிக்கிறதுக்காகத்தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரியான சிம்பிள்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேயா? தென் நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பாரு. எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அண்டு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். பொட்டன்ஷியல் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல்னால் என்ன, பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ்னால் என்ன? ஸோ அப்போ இதுக்கு என்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாங்கன்னு பாரு.
A difference in electric potential is needed for the flow of electric charges in a conductor. ஸோ ஒரு கண்டக்டாரில் எலக்ட்ரான் ஃப்ளோ இருக்கணும் அப்படின்னா அங்கே கண்டிப்பாக என்ன இருக்கணும் அப்படின்னா பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்கணும். டிஃப்ரென்ஸ் இருந்தால் மட்டும்தான் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தேன்னா எலக்ட்ரான்ஸோட ஃப்ளோ இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ இப்போ இது இன்னும் சிம்பிளிஃபை பண்ணுறது அப்படின்னா எப்படி சொல்லலாம்னா, ஸோ ஒரு ரெண்டு இதுலேயுமே ஒரு 2 பக்கெட்டில் வாட்டர் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோ. இந்த 2 பக்கெட்லேயுமே வாட்டர் இருக்குது, 2க்குமான டெம்பரேச்சர் வந்து சேமாக இருக்குது அப்படின்னா இங்கே என்ன ஆகிறது இல்லை அப்படின்னு பார்த்தேன்னா ஹீட்டு வந்து என்ன ஆகாது அப்படின்னு பார்த்தேன்னா ஒரு இதுலேருந்து இன்னொருதுக்கு வந்து பார்த்தேன்னா அந்த ஃப்ளோ அப்படின்றது இருக்காது. ஓகேயா? ஸோ இப்போ இதே இது வந்து நம்ம ஹாட் வாட்டரும் கோல்டு வாட்டரும் நம்ம மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா என்ன ஆகும், ஹாட் வாட்டரில் இருக்கக்கூடிய அந்த ஹீட் எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா கோல்டு வாட்டர் அந்த வாட்டர் மாலிகூல்ஸ்க்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இது எப்போ வரைக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், ரெண்டுமே ஈக்குவல் டெம்பரேச்சரை ரீச் பண்ணுற வரைக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுமா? ஸோ அதே மாதிரி தான் அப்போ இங்கே டிஃப்ரென்ஸ் இருக்குது. எதில் டிஃப்ரென்ஸ் இருக்குது, டெம்பரேச்சரில் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ டெம்பரேச்சரில் டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனால அந்த ஹீட் வந்து என்ன ஆகிட்ருக்கும் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்ருக்கும். ஸோ தெர்மல் ஃபிசிக்ஸ் லெசனில் அந்த கான்செப்டெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த தெர்மல் ஃபிசிக்ஸில் உள்ள கான்செப்டை நான் இப்போ எதோட உனக்கு கம்பேர் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா எலக்ட்ரிசிட்டியோட கம்பேர் பண்ணி சொல்கிறேன். ஸோ இப்போ இங்கே உனக்கு கரண்ட் ஃப்ளோ இருக்கணும் அப்படின்னா என்ன கான்செப்ட் இருக்கணும்னு சொல்கிறாங்க, பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்கணும். டிஃப்ரென்ஸ் இருந்தால் மட்டும்தான் கரண்ட் ஃப்ளோ இருக்கும் அப்படின்றாங்க. ஓகேயா? சரி, இதை நான் சொல்லிட்டு இருக்கிறத விட ரொம்ப சிம்பிளாக ஒரு வீடியோ பார்த்துட்டு வருவோம். Amounts of water, and they are both connected to each other by a pipe at the bottom. If you observe the two beakers for a few seconds, do you think the water will flow from one beaker to another? No, you will see that the water in both beakers is as is, and there is no flow from any beaker to the other. ஸோ இங்கே அவங்க கேட்கக்கூடிய கொஷின் வந்து என்ன அப்படின்னு பார்த்தேன்னா, ஸோ ஒரு பீக்கரில் இருக்கக்கூடிய வாட்டர் இன்னொரு பீக்கருக்கு மூவ் ஆகுமா, இங்கே வந்து வாட்டர் ஃப்ளோ இருக்குமா அப்படின்னு கொஷின் கேட்குறாங்க. ஸோ நிச்சயமாக ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா நோ தான். ஏன் நோ சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தேன்னா 2 பீக்கர்லேயுமே உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹைட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா ஈக்குவலாக இருக்குது. ஸோ அப்போ ஹைட் டிஃப்ரென்ஸ் இருந்தால் மட்டும்தானே ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு மூவ் ஆகும். ஹைட் டிஃப்ரென்ஸ் இல்லை அப்படின்னா எப்படி மூவ் ஆகும்? ஓகேயா? Now let me give you a task. Without changing the amount of water in any of the beakers, can you make water flow from beaker 2 to beaker 1? Understand my question again. You need to make water flow from beaker 2 to beaker 1. But you're not allowed to change the amount of water in any of the beakers. So you can't add or remove the water from any beaker. How will you do it? It's easy. One of the things you could do is raise the height at which the second beaker is kept. Once it's raised at a height, the water will flow from beaker 2 to beaker 1. What exactly happened here? What was the factor that made water flow? In simple terms, the factor was height. Yes, you can talk about gravity or pressure difference. But in layman terms, it is the height difference that causes the water to flow from the second beaker to the first. In an exactly similar way, for electricity to flow, there has to be some factor. We'll come to that factor soon, don't worry. So if we just have a copper wire, do you think electricity will flow through it? Clearly not, because there's nothing. ஸோ நார்மல் காப்பர் ஒயர் அப்படின்னா இந்த காப்பர் ஒயரில் வந்து பார்த்தோன்னா எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ இருக்குமா, எலக்ட்ரிசிட்டி வந்து பாஸ் ஆகுமா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ அப்போ இதில் இந்த காப்பர் ஒயரில் எப்போ வந்து பார்த்தோம்னா கரண்ட் ஃப்ளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தேன்னா அந்த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருந்தால் மட்டும்தான் என்னாகும் அப்படின்னா கரண்ட் ஃப்ளோ இருக்கும். ஓகே, இந்த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை இந்த ஒயரில் நம்ம எப்படி கொண்டு வர முடியும் அப்படின்னா பை யூஸிங் பேட்ரி. ஓகேயா? ஸோ ஃபைனல் ஆன்சர் என்னவா இருக்கும் அப்படின்னா பை யூஸிங் பேட்ரி வி கேன் இன்டியூஸ் தி பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் கிடைக்கும். ஸோ அப்போ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனால அந்த டைமில் கரண்ட் ஃப்ளோ இருக்கும். ஓகேயா? That's triggering it. There's no factor triggering it. So what is the factor that triggers the flow of electricity? It's called the potential difference. Now, I can't define this term in one line,
but that wouldn't help you understand the concept well. So let's dive a bit deeper into it. We see the word potential here. Have you heard this term before? Of course, we've heard of potential energy. It is the stored energy when an object is at rest. When you're holding a ball in your hand, it has potential energy. When you drop it, the potential energy is getting converted to kinetic energy when it drops to the ground. Kinetic energy is the energy an object has when it's in motion. Similarly, there is a concept of electric potential energy. The electric potential energy of any charge describes how much stored energy it has. Just like the ball in your hand has high potential energy, a negative charge close to another negative charge has high potential energy. If left free, the charge will be repelled by the negative charge and will move towards the positive charge, just like the ball will fall towards the earth. What's potential difference then? It's just a difference of electric pressure between 2 points. And this difference ஸோ உனக்கு அந்த பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸை எதை வச்சு உனக்கு கம்பேர் பண்ணி கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தேன்னா அந்த பாலை பேஸ் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேயா? ஸோ அப்போ ஹை பொட்டென்ஷியல் எனர்ஜி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அங்கே வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து ஹையாக இருக்குது. அப்போ லோ பொட்டென்ஷியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து லோவாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய டைமில் ஹையில் இருந்து உனக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ இருக்கும். அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கரண்ட் ஃப்ளோ அப்படின்றோம். ஸோ இந்த சர்க்கியூட்டில் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸை நம்ம எப்படி க்ரியேட் பண்ண முடியும் அப்படின்னா பை யூஸிங் பேட்ரி. may arise because of a battery consisting of cells. Potential difference is also referred to as voltage. If we have to understand the technical definition, we would say that it is the work done to move a unit charge from one point to another. ஓகே, ஸோ இந்த டெஃபினிஷனை நல்லா கவனிச்சுக்கோ. இதே கான்செப்ட் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா புக்லேயுமே கொடுத்துருப்பாங்க. ஸோ எலக்ட்ரிக் பொட்டென்ஷியலுக்கு என்ன எக்ஸ்ப்ளனேஷன் அப்படின்னா பேஜ் நம்பர் 44 லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இருக்கும். The electric potential at a point is defined as the amount of work done in moving a unit positive charge from infinity to that point against the electric force. ஓகேயா? ஸோ இப்போ ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் இருக்கக்கூடிய அந்த சார்ஜை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்னொரு பாயிண்ட்டுக்கு மூவ் பண்ணி கொண்டு வர்றோம். ஸோ கொண்டு வர்றதுக்கு நம்ம பண்ணக்கூடிய அந்த ஒர்க் இருக்குது பார்த்தியா, அந்த ஒர்க்குக்கு தான் நம்ம என்ன நேம் பண்ணுறோம் அப்படின்னா பொட்டன்ஷியல் அப்படின்றோம். ஓகேயா? அந்த ஒர்க்குக்கு என்ன நேம் பண்ணுறோம்? பொட்டன்ஷியல் அப்படின்றோம். ஸோ அதே டிஃப்ரென்ஸ் தான் இங்கேயும் அதே டெஃபினிஷன் தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒர்க் டன் டு மூவ் எ யூனிட் சார்ஜ் ஃப்ரம் ஒன் பாயிண்ட் டு அனதர். The potential difference V between any 2 points in an electric circuit will be the work done over the charge Q. We know that the work is measured in joules and charge is measured in coulombs. ஓகே, ஸோ ஃபார்முலாவை பாரு. பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் டன் பை சார்ஜ். ஓகே, ஒரு பர்டிகுலர் நம்பர் ஆஃப் சார்ஜஸை ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு மூவ் பண்ண வைக்கிறதுக்கு நம்ம பண்ணக்கூடிய ஒர்க், அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? பொட்டன்ஷியல் அப்படின்றோம். ஓகேயா? ஸோ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ்க்கான யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறோம்? வோல்டேஜ், வோல்ட் அப்படின்றோம். ஒர்க் டன்னுக்கான யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா ஜூல்ஸ். தென் இந்த சார்ஜுக்கான யூனிட் ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம், கூலும். ஓகேயா? ஸோ அப்போ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸுக்கான ஃபார்முலா ஒர்க் டன் பை சார்ஜ், அதுக்கான யூனிட் வந்து எப்படி சொல்கிறோம் அப்படின்னா ஜூல்ஸ் பை கூலும் அப்படின்றோம். இந்த ஜூல்ஸ் பை கூலுமே ரொம்ப ஷார்ட்டாக எப்படி சொல்லலாம் அப்படின்னா வோல்ட். ஓகேயா? ரொம்ப ஷார்ட்டாக எப்படி சொல்கிறோம்? வோல்ட். What's the SI unit of potential difference then? It's volt, named after Alessandro Volta, an Italian physicist. So how would we define volt in a current carrying conductor? It is the potential difference between any 2 points when 1 joule of work is done to move a charge of 1 coulomb from one point to another. The potential difference is measured by an instrument called voltmeter. It's measured in parallel across the points between which the potential difference is to be measured. In the next lesson, we will solve. ஓகே, ஸோ அப்போ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை நம்ம மெஷர் பண்ணுறதுக்கு என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுறோம்? வோல்ட் மீட்டரை யூஸ் பண்ணுறோம். அந்த வோல்ட் மீட்டரையுமே என்ன சர்க்கியூட்டில் கொண்டு வரணும் அப்படின்னா பேரலல் சர்க்கியூட்டில் தான் கொண்டு வரணும். ஓகே, இந்த சீரீஸ் சர்க்கியூட்டில் கொண்டு வரக்கூடாது. ஆனால் அம்மீட்டரை என்ன கனெக்ஷனில் தான் வச்சுருக்கணும் அப்படின்னா
சீரிஸ் கனெக்ஷனில் தான் வச்சுருக்கணும். ஓகேயா? ஏன்னா அம்மீட்டரில் என்ன மெஷர் பண்ணுறோம், கரண்ட் ஃப்ளோ எவ்வளோ இருக்குது அப்படின்றத மெஷர் பண்ணுறோம். ஸோ அப்போ கரண்ட் ஃப்ளோவை மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா அந்த கண்டக்டரோட தான் கனெக்ட் பண்ண முடியும். ஆனால் இங்கே நம்ம மெஷர் பண்ணுறது என்னது, பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். ஓகேயா? ஸோ அப்போ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம வந்து இந்த மாதிரியான சர்க்யூட் பேரலல் கனெக்ஷன் தான் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்னென்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒன் எலக்ட்ரிக் கரண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்துருக்கோம். தென் சர்க்யூட் என்ன அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், அதுக்கான சிம்பிள்ஸ் பார்த்துருக்கோம். தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அண்டு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். இந்த கான்செப்ட்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். டே தம்பி, இதெல்லாம் லாஸ்ட் இயர் நீ படித்த கான்செப்ட் தான். அதை ஜஸ்ட் இப்போ நீ என்ன பண்ணிக்கிற அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீகால் பண்ணுற மாதிரி தான் இந்த பாயிண்ட் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அடுத்தடுத்த கிளாஸில் நம்ம பார்க்குறதா உனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் புதுசாக இருக்கும். ஓகே, இதெல்லாம் நீ லாஸ்ட் இயர் படித்த டாபிக் தான். ஓகேவா? ஸோ இது ரிலேட்டடாக உள்ள கொஷின் ஆன்சர்ஸ் படித்து கொஞ்சம் தரோ பண்ணி எழுதி பார்த்துக்கோ. ஓகே, தேங்க்யூ டம்மா.